வணக்கம் தினேசனே. வணக்கம் வால்டர். பொதுவாக ஐபிஎல் பரபரப்பு எப்போ ஆரம்பிக்கும்னா இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்புறம் எந்த மேட்ச் கூட யார் யார் கூட ஸ்குவாடு எங்கே எந்த வென்யூவில் ஃபைனல்னு இதெல்லாம் நடக்கும்போது தான் இந்த ஐபிஎல்கான பரபரப்பு இருக்கும். ஆனால் இந்த 2025 ஐபிஎல் அப்படி இல்லைண்ணே. போன வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிளே ஆஃப்ஸுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு ஆர்சிபிக்கு ஒரு மேட்ச் நடந்துச்சு. அங்கிருந்தே பயங்கரமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்தது. அடுத்த சீசன் எப்போ வரும், அடுத்த சீசனில் தோனி ஆடுவாரா, அப்படி ஆடினார்னா என்னென்ன மாதிரி இது இருக்குன்ற மாதிரி பல தரப்பு சர்ச்சைகள்லாம் போயிட்டு இருந்தது. பல தரப்புல பேச்சுவார்த்தைகளும் ஒரு ஹைப் அப்ப இருந்தே இருந்துட்டே இருந்ததுன்னு. தோனி சொல்லியிருந்தாரு, நான் விளையாடுவேன் கண்டிப்பா அடுத்த சீசன்ல விளையாடுவேன் அவரு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஐபிஎல் விதிமுறைகள் அது ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்றத ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்து. ஆமா, எல்லாரும் எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்படிப்பா யாரை தக்க வைப்பீங்க, என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்ற மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. அதுவும் இல்லாம இந்த வருஷம் என்னன்னா மெகா ஆக்ஷன். அதாவது என்னன்னா இருக்கிற காடையெல்லாம் சொல்லிட்டு போட்டு உங்ககிட்ட இருக்கிற காடு பெருசா என்கிட்ட இருக்கிற காடு பெருசா ஜோடி பொருத்த பார்த்து ஒரு டீம் அமைப்பாங்க. அதாவது இந்த மெகா ஆக்ஷனோட இந்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன் எந்தெந்த டீம் யார் யாரை தக்க வச்சிருக்கிறான்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அது போன வாரம் நடந்தது. நடந்த போதே பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு சர்ப்ரைஸும் இருந்தது, எதிர்பாராத சர்ப்ரைஸுகளும் நிறைய இருந்தது. ஆமா, அதுல எந்த தலையை யார் யார் தக்க வச்சிருக்கிறா, எந்த தலையை யார் யார் உருட்டி விட்டுருக்கான்றத வாங்க முழுசா பார்ப்போம். கண்டிப்பா வால்டர், நீ சொன்ன மாதிரி தான் 10 டீமும் எல்லாத்தையும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான வீரர்களை எடுத்திருக்காங்க. நிறைய ஷாக்கிங் நியூஸ் அதில் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மும்பைல இருந்து ஆரம்பிப்போம். ஓகேண்ணா, ஆண்ட பரம்பரை. சரி, மும்பையில இருந்து ஏன் ஆரம்பிக்கிறோம்னா மும்பையில தான் தக்க வச்சிருக்கக்கூடிய 5 பிளேயருமே இந்தியன் பிளேயர்ஸ். அது மட்டும் காரணம் இல்ல, 5 கோப்பையை முதல் முறையா வென்றதுமே மும்பை இந்தியன்ஸ் முதல் முறையா. சென்னை 2வது விளையாண்டுச்சு, 2 பேரும் இப்ப ஈக்குவலா வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே மும்பை இந்தியன்ஸ் முதல் முறையா 5 கப்புகளை ஜெயிச்சது மும்பை இந்தியன்ஸ். போன வருஷமே பயங்கர இதா போச்சு. ஹர்திக் பாண்டியா திருப்பி கேப்டனா கொண்டு வந்ததுல இருந்து, ரோஹித் சர்மா பவுண்டரி லைன் நிக்கும் போதுல இருந்து அடுத்த வருஷம் யார் ரிட்டர்ன் பண்ண போறா, என்ன பண்ண போறான்னு மும்பை இந்தியன்ஸ் பக்கம் அது ஒரு ஜாலியா போய்கிட்டு இருந்தது. வாரம் வாரம் ஒரு அப்டேட்ன்ற மாதிரி. ஆமா, சர்ச்சைகள் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்துச்சு. ஸோ அந்த மும்பை இந்தியன்ஸ்ல இருந்தே நம்ம இப்ப ஆரம்பிச்சிடலாம். மும்பைல தக்க வச்சிருக்கக்கூடிய முதல் பிளேயர் ஜஸ்பிரீத் பும்ரா. ஆமா, அவர் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இந்தியன் டீம்ல அவரை விட்டு கொடுக்க முடியாதுன்ற போது மும்பை இந்தியன்ஸ் டீம்ல எப்படி முடியாது. அவரை தான் முதல் ஆளா தக்க வச்சிருக்காங்க. 18 கோடிக்கு. சூப்பர். ரெண்டாவதா தக்க வச்சிருக்கிறது சூரியகுமார் யாதவ். நம்ம இந்தியன் டீம் T20 கேப்டன், தற்போதைய T20 கேப்டன் அப்படின்னு சொல்லி T20 கேப்டனா இருக்காரு. சக்சஸ்ஃபுல் T20 கேப்டனாவும் இருக்காரு. ஒரு சில மேட்சுகள் இந்த 2024 நடந்த மேட்சுகள்ல வெறும் 2 மேட்ச்ல மட்டும் தான் இந்தியா தோத்துருக்கு. எல்லா மேட்சுமே கன்சிக்யூட்டிவ் வின்னா இருந்தது. நல்லா. ஆமா, அதுல சூரியகுமார் யாதவ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. அவர் 16.35 கோடிக்கு 16.35 ஓகே கோடிக்கு தக்க வச்சிருக்காங்க. நம்ம ஹார்திக் பாண்டியானே அவரு வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்களா? எல்லாமே எப்படி அதானே எடுக்காம விட்டுட்டாலும் ஒரு குரூப் கிளம்பி வந்துரும். ஏன் அவனையே எடுக்கலையா, எங்க தலைவரே எடுக்கலையா, அவரை எடுத்தாலுமே அவனையே எடுத்தீங்க, அவனே ரோஹித் சர்மா பகச்சுக்கிட்டு போனாலும் அவரையும் எடுத்துக்கீங்க அப்படின்னு கிளப்புறதுக்கு ஒரு ஆள் இருக்கு. ஸோ ஆனா மும்பையோட நிர்வாக சைடு இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா அவர் எடுத்துதான் ஹர்திக் பாண்டியாவை எடுத்தாங்க. ஓகே, ஹர்திக் பாண்டியாவை எடுத்திருக்காங்க. ஹர்திக் பாண்டியாவை சூரியகுமார் யாதவ் மாதிரியே 16.35 கோடிக்கு அவரை சரி. இப்போ நம்ம ரோஹித் சர்மா அடுத்து. ஆமா, அடுத்து ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மா 16.3 கோடிக்கு ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, சூரியகுமார் 3.5, அடுத்து ஹர்திக் பாண்டியா 3.5, தலைவர் அடுக்கு கீழே 3.30 இருக்காரு. 16.30 5 லட்சம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறைக்கு வழி கொடுக்கிற கேப்டன். ஓகே, சரி இருக்கிறாப்ல. அடுத்தது கடைசியா ஒரு இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி. ஆமா, ஒரு டீம் 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சுக்கணும் ரிட்டைன் பண்றதுல. ஒரு அன்கேப்டு பிளேயரா? ஆமா, அப்படி பார்த்தாலும் திலக் வர்மா அன்கேப்டு பிளேயர் வராதுல. ஆமா, வராது. ஆனா ஒரு இளம் வீரர் இப்பதான் வளர்ந்து வராரு. சரி, அவருக்கு ரிட்டைன் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ரீசெண்டா நிறைய மேட்ச்ல நல்லா விளையாண்டு இருக்காரு. இப்ப நேத்து நடந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல கூட செஞ்சுரி அடிச்சு பட்டை கிளப்பிட்டாங்க. அதனால அவரே தக்க வச்சது ஒரு இது நல்ல விதமா 8 கோடிக்கு திலக் வர்மாவை தக்க வச்சிருக்காங்க. அப்ப 6 பிளேயர்ஸ் எடுக்க வேண்டிய இடத்துல 5 பிளேயர்ஸ் தக்க வச்சிருக்காங்க. அப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு, அத ஒரு அன்கேப்டு பிளேயருக்கு அவங்க யூஸ் பண்ணி ஆகணும் அவங்க டீம்ல. ஆமா, கேப்டு பிளேயர் யாரையும் எடுக்க முடியாது. ஆர்டிஎம்னா முதல்ல என்னன்னு சொல்லிடலாம். ஆர்டிஎம்னா என்னன்னா ரைட் டு மேட்ச். அதாவது என்னன்னா உங்க டீம்லயே இதுக்கு முன்னாடி சீசன் ஆடி இருந்து அந்த பிளேயரை நீங்க இந்த ரிட்டன்ஷன்ல எடுக்காம நீங்க ஏலத்துல விடுறீங்க அப்படின்னும் போது
அந்த பிளேயரை வந்துட்டு நிறைய பேர் மற்ற டீம்கள் எல்லாமே வந்து ஏலம் போவாங்க, நல்ல பிளேயரா இருந்துட்டு எடுப்பாங்க, எல்லாருமே போட்டி போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த போட்டி போற நிலைமையில உங்களுக்கே திடீர்னு தோணி என்ன எல்லாரும் போட்டு போறாங்க, நல்ல பிளேயரா நல்ல ஸ்டார்டா இருக்குமான்னு நீங்க நினைச்சு நம்ம இஷான் கிஷனே எடுத்துக்கலாம். இஷான் கிஷனே எடுத்துக்கலாம். பஞ்சாப் ஒரு 20 கோடி வந்துட்டு பிட் பண்றாங்க. திடீர்னு 20 கோடி எல்லாம் பிட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 6-7 செகண்டுக்குள்ளார மும்பை வந்து இந்த ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணலாம். சரி, அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் என்னன்னா இந்த 20 கோடிக்கு வந்துட்டு கேட்ட பிட்டிங்ல நீங்க ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி இந்த இஷான் கிஷனை நீங்க திருப்பி உங்க டீம்லயே தக்க வச்சுக்கலாம். சரி, ஓகே. இதுதான் வந்துட்டு நடந்த ஒரு நடைமுறையா இருந்தது இந்த ஆர்டிஎம் கார்டுன்றது. ரைட் டு மேட்ச். அதாவது நான் வச்சிருந்த பிளேயர் நான் திருப்பி எனக்கு வேணும்னு நான் கேட்கறேன், நீ சொல்ற பிரைஸுக்கு நான் தரேன், 20 கோடிக்கு நீ வாங்கிருக்கியா அதை நான் தரேன். அதான் ரைட் டு மேட்ச்னு இருந்தது. ஆனா இந்த ஐபிஎல் சீசன்ல இருந்து என்னன்னா இப்ப வாங்குற அணிங்க கொஞ்சம் ஏமாற்றம் ஆவாங்களா, எப்பா 20 கோடிக்கு நான் சண்டை போட்டு வாங்கியிருக்கேன், நீ வந்து கடைசி நேரத்துல கார்டு நீட்டினோம்னா எனக்கு என்னப்பா லாபம்ன்ற மாதிரி விரக்தி ஆகுன்றத வந்துட்டு மனதில் கொண்டு அதுல இருந்து கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்க வந்து பிட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. இப்ப நீங்க 20 கோடிக்கு வந்து இஷான் கிஷன் வாங்குறாங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு 20.25 கோடிக்கு விற்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 25 லட்சத்துக்கு மும்பை இந்தியன்ஸ் விற்கலாம். அவங்க ரைட் டு மேட்ச் கார்டா இருந்த போது அவங்க நினைச்சாங்கன்னா வாங்கின டீமே 20 கோடிக்கு அவங்கள தரலாம், இல்ல எக்ஸ்ட்ரா 25 லட்சத்துக்கும் கொடுக்கலான்றத அந்த டீமோட முடிவு. அடுத்த டீமும் ஆண்ட பரம்பரை தான். மும்பை இந்தியன்ஸுக்கே தண்ணி காட்டின டீம் தான், வேற யாரும் இல்லை, நம்ம சிஎஸ்கே தான். அவங்களும் 5 பிளேயர்ஸை தக்க வச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம இளம் கேப்டன் ருத்ராஜ் கைக்வாட், அவரை வந்துட்டு 18 கோடிக்கு வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா சூப்பர். அதுக்கடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தங்க தளபதி ரவீந்திர ஜடேஜாவையும் ஆல்ரவுண்டர் முறையில வந்துட்டு தூக்கி போட்டு அவர் வந்துட்டு அவரை இப்படி விட்டு கொடுக்க முடியும், அவரையும் வந்துட்டு ஒரு 18 கோடிக்கு வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்க. 2-18 ஆயிடுச்சா, அடுத்து யாருப்பா எடுப்பாங்கன்ற ஒரு கேள்வி வரும்போது நம்ம சிக்ஸர் தூபேவையும் தூக்கி போட்டாங்க. பா என்னப்பா சிவம் தூபேவையும் வாங்கிட்டீங்க. சிவம் தூபே வந்துட்டு எவ்வளவுக்கு வாங்கினாங்கன்னா 12 கோடிக்கு வாங்கினாங்க. இப்பா 12 கோடியா, 18ல இருந்து 12 கோடியே நடுவில் ஒரு பிளேயரை விட்டீங்கன்னு எல்லாரும் கேட்பீங்க. இருக்கிறாரு நம்ம ஸ்ரீலங்கா நிலம் வீரர் மத்தீசா பத்திரானா வந்துட்டு 13 கோடிக்கு வந்துட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு ஒரு 2 லட்சம் ரூபாய் பேஸ் பிரைஸ்ல வந்துட்டு சிஎஸ்கே டீம்ல வந்தவர். இந்த ரிட்டன்ஷன்ல அவருக்கு வந்துட்டு 13 கோடின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். 5ஆவதா சிஎஸ்கே ஒரு பிளேயர் ரீட்டைன் பண்ணாங்கண்ணே, யாருக்கும் 5ஆவது ஆளுன்ற மாதிரி தலை தோனியை வந்துட்டு ரீட்டைன் பண்ணாங்க. பேஸ் பிரைஸா வந்துட்டு ஒரு 4 கோடிக்கு வந்துட்டு ரீட்டைன் பண்ணாங்க. என்னடா என் தலைவனை 4 கோடிக்கு வாங்கி இருக்கிறீங்க என்னடா ஏதுன்றத வந்துட்டு நிறைய பேர் சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்த போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தலைவனை வந்துட்டு ஆக்ஷன்ல உள்ள வருவாரா இல்லையான்றதே பெரிய கேள்வியா இருந்தது. இந்த வருஷம் ஆடுவாரா இல்லையா, ரீட்டைன் பண்ணுவாரா இல்லையான்றது. ஆனா அவர் எப்படி ரீட்டைன் பண்ணாங்க, எந்த முறையில் ரீட்டைன் பண்ணாங்கன்னு தலைவர் சொல்லுவார், கேட்போம். அதாவது வந்து ஒரு 5 வருஷம் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல விளையாடாத ஒரு ஆளை வந்து அன்கேப்டு பிளேயரா தான் கருதுவோம். அப்படிதான் இருந்துச்சு இது வரைக்குமான ரூல்ஸு. அப்படிதான். அப்படி இருக்கும்போது வந்து தோனி வந்து இந்த இதுல வந்து விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. சரி சரி. ஆனா போன ஐபிஎல்ல வந்து தோனி பேசும்போது வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா நான் விளையாடுவேன், அந்த கப்பு ஜெயிச்சப்ப சொல்றேன். கப்பு ஜெயிச்சப்ப கேட்கும்போது வழக்கமா எல்லாரும் கேட்கற மாதிரி கேட்டாங்க, ஐபிஎல் விளையாடுவீங்களா மாட்டீங்களா, விளையாடுவேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா ஃபேன்ஸ்க்காக இன்னொரு சீசன் நான் விளையாடுறது தான் எனக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் ஐபிஎல் விதிமுறைகள் வந்து அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஐபிஎல் வந்து என்ன நினச்சான்னா, தோனி வேணும் அப்படின்னு நினச்சாங்க. தோனி என்ன பண்ணணும், ஐபிஎல் விதிமுறைகளை மாற்றணும். இடையில ஒரு நல்ல ஒரு வசனம் ஒன்று இருக்கும், 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் அப்படின்ற ஒரு வசனம் ஒன்று வந்து இருக்கும். அது அப்படியே வந்து தோனிக்கு பொருந்தும். தோனியினுடைய புகழ் வந்து யார் என்ன எது மறைச்சாலும் தோனி வந்து வேணும்னு ஐபிஎல் நிர்வாகமே நினைக்குது. பல லட்சம் கோடிகளில் போராடுற ஐபிஎல்லே வந்து தன்னோட அந்த ஐபிஎல் சீசன் வந்து பிரபலமாக இருக்கணும், ப்ரொமோட் ஆகணும் அப்படின்றதுக்கு தோனி வேணும்னு நினைக்குது. அதனாலேயே தோனிக்காக விதிமுறைகளை மாற்றினாங்க. சும்மா மாற்றல, அந்த விதிமுறையில் கூட 7வது விதிமுறையாக வந்தது தான் தோனியோட விதிமுறை. 7 for a reason. அவ்வளோதான். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து 5 வருஷம் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் விளையாடாதவங்க வந்து அன்கேப்டு பிளேயராக கருதப்படுவார்கள். அவர்களை வந்து நீங்க வந்து அணியில தக்க வைக்கலாம். அன்கேப்டு பிளேயராகவே நீங்க அணியில தக்க வச்சுக்கலாம், அவருக்கான பேஸ் பிரைஸ் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே சொல்லிட்டாங்க.
அந்த வகையில தான் வந்து தோனி வந்து 4 கோடிக்கு வந்து எடுத்துட்டாங்க. 4 கோடிக்கு எடுத்தோடனே வந்துட்டு எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. சாதாரணமா இன்னைக்கு நேத்து வந்து கெத்தான ஆட்கள் இல்லையா நாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே கெத்துன்னு இந்த டைலாக் எல்லாம் ட்ரெண்டிங் பண்ணி திருப்பி நம்ம சேப்பாக் கோட்டைக்குள்ள உள்ள தலைவர் இறங்கி வருவோம், பொட்டு வச்ச தங்க கோடம், இந்த வைபுக்காகவே நிறைய பேர் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இது போக சிஎஸ்கே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்கு. இந்த ஆர்டிஎம் கார்டுல நீங்க சிஎஸ்கேக்காக ஆடின ஒரு கேப்டு பிளேயராவையும் நீங்க ரீட்டைன் பண்ணலாம், இல்ல ஒரு அன்கேப்டு பிளேயரையும் ரீட்டைன் பண்ணலாம். யாராவது ஒருத்தரை வந்து நீங்க ரீட்டைன் பண்ணலாம், அதாவது சிஎஸ்கே டீம்ல. ஓகே, அடுத்ததா நம்ம எந்த டீம் பார்க்க போறோம்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஓகே. ஆமா, போன சீசன்ல வந்து ஃபைனலிஸ்டா வந்தாங்க. ஃபைனலிஸ்டா வந்தது மட்டும் இல்ல, காட்டுன்னு ரன் மழை பொழிஞ்ச அணி வந்து ரெக்கார்டு மேல ரெக்கார்டு நான் அடிக்கிறேன் பாறன்னு ஓபனிங்ல பாறாங்க. ரெக்கார்ட் பட்டியலிட்டினா ரொம்ப நேரம் அதை பத்தி மட்டுமே பேசணும். சரி, நம்ம ரிட்டைனுக்குள்ள வந்துடலாம். ஓகே, ரிட்டைன்ல அவங்க ஆளா தக்க வச்சிருக்கிறது யாருன்னா, ஆச்சரியப்படுறதுக்கே ஒண்ணும் இல்ல, அது வந்து ஹென்ரிச் கிளாசன் தான். ஹென்ரிச் கிளாசன் சூப்பர். 23 கோடிக்கு ஹென்ரிச் கிளாசனை வந்து ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இதுல ரிட்டென்ஷன்ல புது ரெக்கார்டா? ரிட்டென்ஷன்லயே ரெக்கார்டு. இந்த ரிட்டென்ஷன் நடந்ததுலயே அதிக தொகைக்கு வந்து ரிட்டைன் பண்ண ஒரு ஆள்னா வந்து ஹென்ரிச் கிளாசன். இது வரைக்கும் இருந்ததுல. ஓகே, அடுத்த இடத்துல வந்து பேட் கமின்ஸை வந்து ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஆமா, போன சீசன் கேப்டன் நல்லா பண்ணாப்ல, டீமே உள்ள வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தது அவர்கிட்ட. அவரோட அணி ஆஸ்திரேலியாக்கா விளையாடும் போதும் ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டனா இருந்தாரோ, அதே மாதிரி வந்து போன ஐபிஎல் சீசன்ல ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் கேப்டனா வந்து சன்ரைஸ் ஹைதராபாத்தை வழி நடத்தினாரு. அந்த ஒரு கப்பு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. இல்லனா தலைவன் தான். ஆமா, தோனிக்கு அடுத்து அவர் வந்து இருப்பாரு, 3 கப்பு எல்லா இதுலயும் கப் அடிச்சுன்ற மாதிரி வந்திருப்பாரு. சோ வந்து பேட் கமின்ஸை எடுக்காம ரிட்டைன் பண்ணாம இருக்கவே முடியாது. சோ அவங்கள வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பேட் கமின்ஸ் வந்து 18 கோடிக்கு ரிட்டைன் பண்ணிருக்காங்க. மூணாவது வீரரா வந்து அதுவுமே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தான், ஓபனர் அபிஷேக் சர்மா 14 கோடிக்கு. அந்த ரன் மலையில ரெக்கார்டு மலை பொழிஞ்சதுல அவருடைய பெரிய பங்கு இருக்கு. அவர் கூட சேர்ந்த டிராவிஸ் ஹெட்டையும் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சேர்ந்து அதே தொகைக்கு 14 கோடிக்கு வந்து டிராவிஸ் ஹெட்டையும் வந்து சரி பாஸ், ரன்னுல மட்டும் நீ சரிப்பதியா இருக்குடா, இதுலயும் உங்களுக்கு ஈக்குவலா தரேன், இதுலயும் போட்டு போலாங்கன்ட்டு. சரி, இதுவரைக்கும் எடுத்தது எல்லாமே பவுலரு பேட்டரு முக்கியமான ஆட்கள் தான். சரி, பவுலிங் ஆல்ரவுண்ட் சைட்லயும் ஒருத்தர் ரிட்டைன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு சன்ரைஸ் ஹைதராபாத் சூஸ் பண்ணது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி. ஓகே, போன சீசன் அன்கேப்டு பிளேயர், இந்த சீசன் வந்து கேப்டு பிளேயர் ஆயிட்டாரு. ஆமா, ப்ரோமோட் ஆயிருக்காரு. அதனால வந்து அவரோட தொகை வந்து இப்ப 8 கோடிக்காக உயர்ந்துருச்சு. ஓகே, அப்ப அவங்க கிட்ட ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு மட்டும் இன்னும் இருக்கு. 5 பிளேயர்ஸ் எடுத்துட்டு ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்கு, ஒரே ஒரு அன்கேப்டு பிளேயர் மட்டும் அவங்களால தக்க வச்சுக்க முடிஞ்சுக்கும். ஆமா, அடுத்து பெருசா எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி கேபிட்டல்ஸ். ஏன்னா நம்ம ரிஷப் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்பைடர்மேன் அப்படின்லாம், அவருக்கு வந்து கம்பேக் எல்லாம் ஏராளம். ஆமா, டெல்லி அணியில எல்லாரும் எதிர்பார்த்தோம் ரிஷப் பண்ணிட்ட ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு, ஆனா பண்ணல. அதுக்கு பதிலா அக்சர் பட்டேல் வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க 16.50 கோடிக்கு. அதே மாதிரி நம்ம குல்தீப் யாதவ் 13.52 கோடிக்கு வந்துட்டு, சாரி 13.25 கோடிக்கு வந்து அவர் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடில் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் ஃபீல்டர்னு சொல்லலாம், நல்ல பேட்ஸ்மேன், நல்ல விக்கெட் கீப்பர்னு சொல்லலாம், அதாவது ட்ரிஸ்டியன் ஸ்டப்ஸை வந்துட்டு 10 கோடிக்கு வந்துட்டு ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்கேப்டு பிளேயராக அபிஷேக் போரலையும் வந்துட்டு அவரும் நடுவில் வந்துட்டு பேட்டிங் வந்துட்டு ஓப்பனிங்லாம் நல்லா ஆடிட்டு இருந்தார். அவர் தான் ரிஷப் பண்ட் இல்லாத நேரத்துலலாம் கீப்பிங்கும் பண்ணிட்டு இருந்தார். அவரை வந்துட்டு பேஸ் ப்ரைஸாக ஒரு 4 கோடிக்கு வந்துட்டு அன்கேப்டு பிளேயராக வந்து ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பு. இந்த ஒரு 4 பிளேயர் ரீட்டைன் பண்ணது போக அவங்க கிட்ட 2 ஆர்டிஎம் கார்டு இருக்கு. இந்த 2 ஆர்டிஎம் கார்டுல அவங்க ஒரு கேப்டு பிளேயரையும் வந்துட்டு ரீட்டைன் பண்ணலாம், ஒரு அன்கேப்டு பிளேயரையும் ரீட்டைன் பண்ணலாம். ஆமா, இந்த இடத்துலதான் ஆக்ஷன் அப்போ இது என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றத திரும்ப தான் விட்டு கொடுத்த அந்த ரிஷப் பண்டியை எடுக்க போறாங்களா, என்ன நடக்க போகுது, இல்ல மெக்ரத் இருக்கிறாரு, ஃபேசர் மெக்ரத் இருக்காப்ல, அவரை எடுப்பாங்களா, அவரு கேப்டு பிளேயர் ஆயிட்டாருங்க. இந்த மாதிரி டேவிட் வார்னர் இருக்காரு, அவரை எடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு இது இருக்கு. ஆமா, ஆக்ஷன்ல பாப்போம், கண்டிப்பா தெரியும். சரி, நம்ம அடுத்த டீம் பாத்துருவோம். இப்ப இருக்கிற கரண்ட் சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் KKR. ஓகே, எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அணி. ஆமா, ஏன்னா இப்ப கரண்ட் சாம்பியன் கப் அடிச்சிருக்கிறோம். என்னப்பா எப்படி எப்பவுமே ஒரு டீம் வந்து ஒரு வின்னிங் ஃபார்மேட்ல இருந்தோம்னா அதை பெருசா கலைக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா, ஈவன் சிஎஸ்கேவா அப்படிதான். ஆமா, அதே ஃபார்மேட் தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கு.
ஸோ கொல்கத்தாவில் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆளா அதிக தொகைக்கு வந்து ரிட்டைன் பண்ணது வந்து ரிங்கு சிங். கண்டிப்பா ஆமா, வேற வழியே இல்ல. அவருக்கு அடுத்த ஒரு பினிஷர் அவர்தான் அவங்க டீமுக்கு. இப்போ வரைக்கும் அந்த ரிங்கு சிங் வந்து அந்த கடைசி ஓவர்ல வந்து அந்த 5 6 அடிச்சது யாராலையுமே மறக்க முடியாது. அவங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச் கூட. எங்க இருந்தோ எங்கேயோ இருந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாதுன்ற மேட்சை வந்து அப்படியே தலைகீழா திருப்பி போட்டாப்ல ரிங்கு சிங். அந்த அடி வந்து இப்போ வரைக்கும் ஓயில. சோ அந்த அடி இடி மாதிரி கேக்கையார் நிர்வாகத்து மேல விழுந்திருக்கு. அதனால ரிட்டைன் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா வந்து ரிங்கு சிங் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். அதே தான் இப்போ நடந்திருக்கு. 13 கோடிக்கு வந்து ரிங்கு சிங்கை எழுதிருக்காங்க. ரிங்கு சிங்க்கு அடுத்தபடியா வந்து நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் ஒருத்தர் வந்து கொல்கத்தால வந்து ரிட்டைன் பண்ணிருக்காங்க. ஓ சூப்பர். யார்? நம்ம வருண் சக்கரவர்த்தி. சூப்பர்ங்க. அதுவும் சும்மா இல்ல, 12 கோடிக்கு வந்து 12 கோடிக்கு சூப்பர். ஆமா, அவரு ஒரு கேப்டு பிளேயர், 2 கேப்டு பிளேயர் ஆயிட்டாங்க அவங்க கிட்ட. சூப்பர். மூணாவதா வந்து எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்ததுதான் சுனில் நரேன். வாவ் சூப்பர். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ரெண்டுலயுமே வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸினுடைய மிகப்பெரிய ஆணி வேற இருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். காலங்காலமா இப்படி தொட்டு நம்ம சிஎஸ்கேல வந்துட்டு ரீடென்ஷன்னாலே தோனி ரீட்டைன் பண்ணி வைக்கிறாங்க. கொல்கத்தா அணியில யாரை விட்டாலும் சரி சுனில் நரேனை முதல் ஆளா ரீட்டைன் பண்ணிடுறாங்க. என்ன கணக்குன்னு எதுவும் தெரியல. யாரை விட்டாலும் விடுவோமே. கம்பீர கூட விட்டாங்க ஒரு சீசன்ல. ஆனா நீங்க வந்துட்டு சுனில் நரேனை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சுனில் நரேனை வந்து ஒரு 12 கோடி கொடுத்து நீ இங்கே இரு அப்படின்ட்டாங்க. அடுத்த பிளேயரா வந்து ரசலை வந்து தக்க வச்சிருக்காங்க. ரசலை வந்து 12 கோடிக்கு வந்து தக்க வச்சிருக்காங்க. சுனில் நரேனுக்கு எத்தனை ரூபாயோ அதே மாதிரி ரசலுக்கும் 12 கோடி. ஓகே. அடுத்தது ஹர்ஷித் ராணாவும் ரமன்தீப் சிங்கும், இவங்க 2 பேத்துக்கும் தலா 4 கோடி. 2 பேருமே அன்கேப்டு பிளேயரா வருவாங்க. அப்ப ஆக மொத்தம் 6 பேரும் முடிஞ்சு வந்து இப்ப நேரத்துக்கு வந்து மேட்ச்ல வந்து கேப்ட் ஆயிட்டாப்ல. ஆனா அது ரிட்டென்ஷனுக்கு முன்னாடி தானே கலக்கல வரும் உங்களுக்கு. சோ அதனால வந்து ரிட்டென்ஷன் முடிஞ்சு அப்ப நீங்க ரிட்டையர் பண்ணுவா அன்கேப்டு பிளேயர்னா அந்த கணக்குல தான் அவங்க வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க மாறுன்றது அது வேற. ரிட்டென்ஷனுக்கு முன்னாடின்னும் போது அவர் அன்கேப்டு பிளேயரா தான் இருந்திருக்கிறாரு. சோ அவங்களோட அந்த பேஸ் பிரைஸ் 4 crore வாங்கினதுனால நல்ல பை 6 பேர்த்த வாங்கியிருக்கிறாங்க. அதோட அவங்க கிட்ட வந்துட்டு ரைட் டு மேட்ச் ஆப்ஷன் கிடையாது. இதுல என்ன ஒரு பெரிய சோகம்னா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர். எல்லாருமே புகழ்ந்து பேசுற ஸ்ரேயஸ் ஐயர் கரண்ட் சாம்பியன் அணியோட கேப்டன் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆமா, விட்டு விட்டார்கள். இப்ப அதே ஸ்ரேயஸ் ஐயர் வந்து 2 கோடி பேஸ் பிரைஸோட ஆக்ஷன் வர போறாரு. யார் எடுப்பா யாருக்கும் தெரியவில்லை. எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கொல்கத்தா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம்ல. எப்படி? கம்மி பிரைஸுக்கு திரும்பி கம்மி பிரைஸுக்கு எடுக்கலாம். ஓ ஓகே. அவங்களுக்கு கொடுத்த சேலரி விட கம்மி பிரைஸுக்கு கிடைச்சா கூட நல்ல சான்ஸ். கொல்கத்தாவே எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். நிறைய டீம்ஸ் வந்து வாட்சபிளா இருப்பாங்க. அடுத்து நம்மளோட இன்னொரு டீம் ஹல்லா போல், கொஞ்சம் நல்லா போல், ராஜஸ்தான் ராயல்ஸ் விட்டு விட்டார்கள். கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி அவங்களும் பயங்கரமான ஒரு ரிட்டென்ஷன் பிளான். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு நல்ல யூனிட் ஆஃப் டீம் இருந்தது. பேட்ஸ்மேன் தேவைனா பேட்ஸ்மேன் இருக்காங்க, மிடில் ஆர்டர் இருந்தாங்க, ஸ்பின் ட்வின்ஸ் இருந்தாங்க, ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் எல்லாமே ஒரு மாதிரி பர்ஃபெக்ட் அணியா இருந்த சிஎஸ்கேக்கு அடுத்து ஒரு பர்ஃபெக்ட் அணியா இருந்த இன்னொரு டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். கண்டிப்பா அவங்க ரிட்டென்ஷன் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எதிர்பார்த்ததையும் நிறைவேற்றிருக்காங்க. சேட்டன் சஞ்சு சாம்சனை 18 கோடிக்கு வந்துட்டு ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அவர் கூட சேர்ந்து ஓப்பனர் ஜெய்ஸ்வால், இளம் வீரர், கண்டிப்பா சுட்டி குழந்தை, அவரையும் வந்துட்டு 18 கோடிக்கு வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. அடுத்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா யார அவங்க வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்கன்னா ரியான் பராக வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. 14 கோடிக்கு வந்து ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதே 14 கோடிக்கு ஒரு வளர்ந்து வரும் விக்கெட் கீப்பர் த்ருவ் ஜூரல், அவர் ராஜஸ்தான்ல ஆட்டினாரான்றதே ரொம்ப கம்மியானதா இருக்கும். ஏன்னா அவர் பேட்டிங் பெருசா நம்ம பார்த்தது இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. நல்ல பேட்ஸ்மேன் தான். ஒரு சில மேட்ச் 60-70 அடிச்சாரு. நல்ல ஒரு பேட்டிங் கேப்பபிள் உள்ள ஒரு பிளேயர் தான். ஆனா பினிஷிங் ரோல்ல அந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியல. நல்ல பேட்ஸ்மேன், ஒரு விக்கெட் கீப்பர், அவரையும் வந்துட்டு தக்க வச்சிருந்தாங்க. இது கூட வந்து பாத்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மயர் வந்துட்டு ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு பினிஷர் ரோலுக்கு ஆள் தேவைன்றதுனால சிம்ரன் ஹெட்மயர் வந்துட்டு 11 கோடிக்கும் காலங்காலமா ரொம்ப வருஷமா ஐபிஎல் வந்துட்டு ஆடிட்டு இருக்கிறாரு சந்தீப் சர்மா. அவரும் இன்னொரு அன்கேப்டு பிளேயரா 4 கோடிக்கு எடுத்திருக்கிறாங்க. நல்லா போல்னு சொன்ன நம்ம அஸ்வினியை விட்டாங்க. அவருக்கு அந்த சைடு இருந்த விளையாட்டு பிள்ளை நம்ம ஹிஷ்டேகன் சகன்லி விட்டாங்க.
இவங்களும் 6 பேச தக்க வச்சதுனால இவங்க கிட்டயும் ஆர்டிஎம் இல்லை. யாரையும் அவங்க வந்துட்டு ஆக்ஷன்ல வந்துட்டு தக்க வைக்க முடியாது. கண்டிப்பா. ஓகே, அடுத்து நம்ம அணியா பார்க்க போறது வந்து இதுக்கு முன்னாள் சாம்பியனா இருந்த இதுக்கு முன்னாள் சாம்பியன் இதுக்கு முன்னாள் ஓகே குஜராத் டைட்டன்ஸ் ஓகே பார்க்க போறோம். குஜராத் டைட்டன்ஸ்லயே வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு இந்தியா பிளேயரா இல்லாம வேற ஒரு வெளிநாட்டு பிளேயருக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவங்க ஒரு தக்க வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப சின்ன வயசு பையன். ஓகே, அதுவும் ரொம்ப இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் டீம். அவங்க யாரும் இல்ல, ஆப்கானிஸ்தானுடைய இளம் வீரரா இருக்கக்கூடிய ரஷீத் கான் தான். ரஷீத் கான் இளம் வீரர்னு சொல்லும் போதே எல்லாரும் சாக்காங்க. ரொம்ப வருஷமா ஆடுறாரு இவருக்கு இளம் வீரர். ஆமா, அவரோட வயசு கம்மி, ஆனா ரொம்ப வருஷமா விளையாண்டு இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் கம் இளம் பிளேயர் அப்படின்னு சின்ன வயசு அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ரீசெண்டா தான் அவருக்கு திருமணம் கூட ஆச்சு. அவரை வந்து 18 கோடி கொடுத்து குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து தக்க வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அணியினுடைய கேப்டனா இப்ப இருக்கக்கூடிய சுப்மன் கில், அவரை வந்து ஒரு 16.5 கோடிக்கு வந்து கொடுத்து தக்க வச்சிருக்காங்க. மூன்றாவதா வந்து நம்ம தமிழ்நாட்டு பிள்ளை சாய் சுதர்சனை வந்து ஓகே, அந்த ஓப்பனிங் டுவோ அவங்களும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, அதே 8.5 லட்சத்துக்கு வந்து 8.5 கோடிக்கு வந்து சாய் சுதர்சனை வந்து தக்க வச்சுட்டாங்க. 4வது வீரரா 5வது வீரரா வந்து ராகுல் திவாட்டியாவையும் ஷாருக் கானையும். ஓகே, ராகுல் திவாட்டியா ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர், ஷாருக் கான் ஒரு மீடியம் பேசர் ஆல்ரவுண்டர். 2 ஆல்ரவுண்டர் வந்து தக்க வச்சிருக்காங்க. வந்து தலா 4 கோடி கொடுத்து ஓகே 2 பேருமே இன்னும் ஐ திங்க் சோ அன்கேப்டு பிளேயரா தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 5 பிளேயர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதாவது ரஷீத் கான், சுப்மன் கில்லு, சாய் சுதர்ஷன், ராகுல் தெவாட்டியா, அப்புறம் வந்துட்டு ஷாருக் கான். இவங்களோட சேர்த்து 5 பேர்த்த எடுத்தோம்னா இன்னும் ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு அவங்க கிட்ட இருக்கு. அந்த ஒரு ஆர்டிஎம் கார்டுல அவங்களால ஒரு கேப்டு பிளேயரா வாங்க முடியும். குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து வெளியேறு மத்த முகமது ஷமியா இருக்கட்டும், யாரை எடுக்க போறாங்க, முகமது ஷமியா இருக்கு, எந்த பிளேயரை வந்து அவங்க குறிப்பிட்டு அவங்க டார்கெட் பண்ண போறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்து இன்னொரு ஒரு பயங்கரமான டீம், இவங்க கூடயே வந்தாங்களே, குஜராத் கூடயே வந்தாங்களே, புதுசா வந்த டீம் ஆச்சே, லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். கண்டிப்பா போன வருஷம் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே பயங்கர சலசலப்பு. என்னடா கேப்டன் போய் மேனேஜர் திட்டாப்ல, ஓனர் திட்டாப்ல, மைதானத்துல திட்டாப்ல, கேமராக்கள் முன்னால கூப்பிட்டெல்லாம் பாராட்டெல்லாம் அதெல்லாம் இல்ல, நாங்க சண்டெல்லாம் போடல, சும்மா பேச்சுவார்த்தை நடத்துறோம்லாம் சொன்னீங்களேப்பா. ஆமா, அடுத்த நாளே வீட்டுல விருந்தெல்லாம் போட்டாங்க. ஆனா ரீடென்ஷன்ல அது நடந்திருக்கான்றத வாங்க பார்ப்போம். இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு பிளேயரை தான் வந்து தக்க வச்சிருக்காங்க. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. 2வது அதிக இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 21 கோடிக்கு வந்துட்டு, அதாவது 21 கோடிக்கு வெளிநாட்டு பிளேயர்ல இவர் கொஞ்சம் அதிகம். 21 கோடிக்கு வந்துட்டு நிக்கோலஸ் பூர்னை வந்துட்டு இவங்க தக்க வச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், நம்ம சிட்டூர் மாதிரி பறந்து வந்து பவுலிங் போடுவாரு, சிட்டுப்பறவை, அவரை வந்துட்டு ஒரு 11 கோடிக்கு வந்துட்டு ரிட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மயங்க் யாதவ், த யங் ஃபாஸ்ட் பவுலர், யங் பிளேயர், 11 கோடிக்கு தக்க வச்சிருக்கிறாங்க. அது கூட மோனிஷ் கானையும் ஆயுஷ் பதோனி 2 பேருமே அன்கேப்டு முறையில் 4 கோடிக்கு வந்துட்டு 2 பேரையும் தக்க வச்சிருக்கிறாங்க. இவங்களும் 5 பிளேயர்ஸை தக்க வச்சிருக்கிறாங்க. இவங்க போக ஒரே ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்கு இவங்க கிட்ட. அந்த ஆர்டிஎம் கார்டுலயும் இவங்கனால ஒரு கேப்டு பிளேயரை வாங்க முடியும். சிறப்பு. யாரு கண்டா திருப்பியும் KL ராகுல், தி கிளாசிக் ராகுல், அவங்களையும் வந்துட்டு இவங்க வாங்கறதுக்கான ஆர்டிஎம் பயன்படுத்தும் முறை இன்னும் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. கண்டிப்பா எல்லாரும் ஒருத்தரோட பார்வையும் வந்து ஆக்ஷன்ல வந்து முக்கியமான பிளேயர் நம்ம ஒரு பட்டியல் போட்டுருப்போம். அதுல KL ராகுல் மேல கண்டிப்பா இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நல்ல விக்கெட் கீப்பரும் கூட, கேப்டன்சி ஓகே பண்ணக்கூடிய ஆள் தான். கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நல்லா பண்ணக்கூடிய ஆள் தான். இந்தியன் டீமையும் வழி நடத்தி இருக்கிறாப்ல. ஆனா ஓனர்ஸ் என்ன நினைக்க போறாங்க என்னன்றது தெரியல. என்னன்றது வந்துட்டு ஆமா, போட்டியே இல்லாம யாரோ ஒருத்தர் எடுக்க போறாங்களா, இல்ல சோல்ட் அவுட் ஆக போறாரா தெரியல. அன்சோல்டா போக போறான்றது அதுதான் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரி, ஓகே, நம்ம அடுத்த டீம் பார்த்தலாம். அடுத்த டீம் வந்து ரிட்டைன் பண்ணதை பார்த்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்ட ஒரு டீம். நிஜமாவே இப்ப நம்ம பார்த்த எல்லா டீமுமே வந்து குறைஞ்சபட்சம் 5 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க, 6 பேர் வச்சிருக்காங்க, சில பேர் 4 பேர் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா இப்ப நம்ம பார்க்க போற பஞ்சாப் அணி வந்து 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. 2 பேர் தானா? வெறும் 2 பேர்.
சரி. அதுவும் அந்த 2 பேர் யாருன்னா சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்ல. ஓகே. அவங்க டீமுக்கு போன சீசன்ல பெரிய ஒத்துழைப்பு, பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு இளம் நட்சத்திரங்களை தான் 2 பேர் எடுத்திருக்காங்க. அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் ஆளா எடுத்திருக்கிறது வந்து சசாங்க் சிங். 5.5 கோடி. சரி. சசாங்க் சிங்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே அந்த போன சீசன்ல வந்து அந்த மினி ஆக்ஷன்ல நடந்த கோளாறு ஞாபகம் வரும். பெயர் வேற ஒரு சசாங்க் சிங்கை எடுக்காதா இருந்துச்சு, தெரியாம இவர் உள்ள வந்துட்டாரு. அதுவே பெரிய சலசலப்புகள் ஆச்சு. ஆனா அந்த பிரீத்தி சிந்தா வந்து அவர் அரவணைச்சு போனது அதெல்லாம் பயங்கர இதா இருந்துச்சு. அரவணைச்சதோட சரி இல்லாம தலைவனோட ஆட்டத்தை கட்டி அடின்னு அடிச்சான். தலைவனோட ரிட்டன்ஷன்ல வேலை செஞ்சிருக்குன்றது மாதிரி ரிட்டைர்மெண்ட் 350 ரன்னுக்கு மேல அடிச்சு ஒரு பெரிய இதுவும் கொடுத்தாரு, நம்பிக்கையும் கொடுத்தாரு. அதனால அவரை கண்டிப்பா 5.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ரெண்டாவதா வந்து பிரப் சிம்ரன் சிங்கை வந்து ஓகே, அவங்க டீம்ல ஒரு ஓப்பனரிங்கா வராரு. செகண்ட் ஆர்டர்ல வந்து அடி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல ஆட்டம் தான் ஆடி கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு சில மேட்சுகள் தான் சொற்ப ரன்கள் அவுட் ஆனதை தவிர மீதி எல்லா ரன்னும் நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தாரு. அவரை வந்து ஒரு பேஸ் பிரைஸா ஒரு 4 கோடிக்கு வந்து ஓகே அன்கேப்டு பிளேயரா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பஞ்சாபோட மொத்த ரிட்டைன் தொகையை வந்து 9.5 கோடியா முடிஞ்சிருச்சு. இருக்கிறதுல அவங்க கிட்ட தான் அதிக பணம் இருக்கு மக்களே. பர்ஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 2 பிளேயர் எடுத்தது போக 2 பேருமே அன்கேப்டு பிளேயர்ஸ். கரெக்ட். ஆக இவங்க கிட்ட 4 ஆர்டிஎம் இருக்கு. அந்த 4 ஆர்டிஎம்ல 4மே கேப்டு பிளேயரா வாங்க முடியும், இன்க்ளூடிங் ஃபாரின் பிளேயர்ஸ் ஆல்சோ இந்தியன் பிளேயர்ஸ். யாரனாலும் அவங்க வாங்கலாம். தவானா இருக்கலாம். ஆக்சுவல் வந்து பஞ்சாபோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். சும்மாவே அவங்க ஆட்டம் சும்மா ஜாலியா கையை தூக்கி விளையாண்டுக்கிட்டு இவன் நல்லா இருக்கு அவனே இவன் நல்லா இருக்கா இவனே எல்லாத்துக்கும் கையை தூக்கி விளையாடுவாங்க. இந்த சமயம் 4 ரிட்டன்ஷன் கார்டு தவானா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், ககிசோர் ரபாடாவா இருக்கலாம், இப்படின்னு யாராலும் இருக்கலாம். அது அவங்களுக்கே தெரியாதுன்ற மாதிரி பஞ்சாபோட பிளே வந்து ஆக்ஷன்ல வந்து பெருசா இருக்கும், பேசப்படும். ஓகே, எல்லாம் பயங்கரமா பேசப்படும். ஆமா, எல்லாமே பேசிட்டோம்னே. இன்னும் ஒரு டீம் இருக்கா? ஆமாண்ணே. யாரு? என்னண்ணே, இந்த ஒரு டீம் நம்ம வந்து கடந்து போகாம இருக்கவே முடியாது. எல்லா வருஷமும் ஆக்ஷன் தான் இருக்கட்டும், ஐபிஎல்லா இருக்கட்டும், ஈசாலா கப் நம்தே, அவங்களும் வருஷம் பஞ்சாபுக்கு போட்டியாதான் மெகா ஆக்ஷனா இருக்கட்டும், இந்த மினி ஆக்ஷனா இருக்கட்டும், ஆட்டத்தை கலைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிற கடையெல்லாம் அடுக்கு, இங்க தூக்கிட்டு போய் அங்க போடுன்ற மாதிரி, பருத்தி மூட்டை குடோன்லயே இருக்கலான்ற மாதிரி தான் இருக்கிற பிளேயர்ஸே எல்லாத்தையும் மொத்தமா ஸ்வீப் அவுட் பண்ணுவாங்க. அதே முறையில தான் இந்த டைமும் வந்து ஸ்வீப் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. வெறும் 3 பிளேயர்ஸை மட்டும் தக்க வச்சிருக்கிறாங்க. அதுல எல்லாரும் எதிர்பார்த்ததுதான், எப்பா விராட் கோலி இல்லைன்னா இங்க எப்படிப்பா தோனி இல்லாம சிஎஸ்கே இல்லைன்ற மாதிரி, ஆர்சிபி இல்லாம விராட் கோலி இல்ல, விராட் கோலி இல்லாம ஆர்சிபி இல்லைன்ற மாதிரி 21 கோடிக்கு வந்துட்டு, அதாவது இந்தியன் பிளேயர்ல இவர் தான் அதிகம் ரிட்டன்ஷன்ல அதிகம். 21 கோடிக்கு வந்துட்டு கிங் கோலியை வந்து ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. அவர் கூடயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரஜித் படித்தர், அவங்க டீம்ல ஓப்பனிங்கா டுப்ளசிஸ் கூட வந்துட்டு ஆடிக்கிட்டு இருந்தவர், அவர் ஒரு 11 கோடிக்கு வந்துட்டு ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அது போக எஸ் தயால், எல்லா சிஎஸ்கே பிளேயர்ஸுக்கும் நைட் மேரா இருந்த ஒரு பவுலர், அவரை வந்துட்டு 5 கோடிக்கு வந்துட்டு ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. சிறப்பு. அவங்க கிட்ட இப்போ 3 ஆர்டிஎம் கார்டு இருக்கு. அதாவது அவங்க ஒரே ஒரு அன்கேப்டு பிளேயரை ரீடைன் பண்ணணும், 2 கேப்டு பிளேயர்ஸை வந்து அவங்க திரும்ப ரீடைன் பண்ணணும். இங்கேயும் வந்துட்டு என்ன ஆட்டம் நடக்க போகுதுன்னு தெரியல. டூப்ளசிஸ் இருக்கிறாப்ல, மேக்ஸ்வெல் இருக்கிறாப்ல, அப்புறம் வந்துட்டு உட்டெல்லாம் இருக்கிறாப்ல, யாரை எங்க போய் எப்படி காப்பாத்த போறாங்க, என்ன முறை என்ன கையாளுறாங்கன்னு தெரியல. இந்த வருஷம் கேப்டன் யாருன்றது கூட தெரியல. கரெக்ட், பெரிய கேள்வி கிளம்பிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா பார்க்கும் போது திருப்பியும் விராட் கோலியை கேப்டன் செய்வாருன்ற மாதிரி தகவல்கள் வருது. ஏன்னா தினேஷ் கார்த்திக் வேற கோச் சைடா போறாரு அவங்க டீம்ல, என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியல, பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போதைக்கு நடந்த இந்த ரீடென்ஷன் முறையை பார்க்கும்போது பல சர்ப்ரைசஸ் நிறைஞ்ச ஒரு ரீடென்ஷனாக தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ரீடென்ஷன்ஸ்ல எல்லாமே கீ பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு தக்க வைக்க பார்ப்பாங்க. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கீ பிளேயர்ஸ் வந்து ஆக்ஷனை நோக்கி வராங்க. அதை நம்ம முன்னாடி சொல்ல போனா ரிஷப் பண்டா இருக்கட்டும், கேஎல் ராகுலா இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயரா இருக்கட்டும், டுப்ளசிஸா இருக்கட்டும், மேக்ஸ்வெல், இந்த மாதிரி உள்நாட்டு வீரர்ல இருந்து வெளிநாட்டு வீரர் வரைக்கும் இந்த ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாதன்ற மாதிரி இந்த ரிட்டன்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நடந்து முடிந்த இந்த ரிட்டன்ஷன்ல எந்த அணி யாரை பயங்கரமா தக்க வச்சிருக்கிறா, எந்த அணியோட ரிட்டன்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு
ஆர்டிஎம் கார்டை யாருக்கு யார் பயன்படுத்துவாங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.